ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் கிச்சன். ஹாரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் வ்ளாக் தான். இது ஹாரியோட டேடி ஆஃபீஸில் எல்லோரும் சேர்ந்து ஒரு டூர் போயிருந்தாங்க. அந்த டூரில் அவங்க எடுத்துகிட்டு வந்த வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணுறேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. திருப்பரப்பூர் ஃபால்ஸ் தான் போயிருந்தாங்க. அங்கேருந்து அவங்க ஒரு ரெசார்ட்டில் தங்கியிருந்தாங்க. அந்த ரெசார்ட்டோட பிளேசஸ் அது பார்க்க எப்படி இருக்குன்றது தான் நான் இதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லும் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இது ஆன் த வே அவங்க போய்கிட்ருக்காங்க. நாகர்கோயில் ரோடு அந்த சைடு தான் சொன்னாங்க என்கிட்ட. அந்த இதில் போகும்போது அந்த வியூஸ் தான் இதில் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்க, நல்ல க்ரீனாக நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நமக்கு வீடியோவில் பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேலு அவங்க அடுத்து போகிற வழியிலேயே ஒரு டீ கடையில் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் டீ எல்லாமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போனாங்க. இது நாகர்கோயிலில் தான் ஒரு பிளேஸ் சொன்னாங்க. அந்த இடத்துல தான் ஸ்டாப் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்க. அடுத்தது தான் நம்ம அந்த ரெசார்ட்டுக்கு போகிறோம். ரெசார்ட் இதுதான் என்ட்ரன்ஸ். உங்களுக்கு இதோட நேம் வைகுண்டம் லெகசி ரெசார்ட்டோட நேமு. இது என்ட்ரன்ஸ். உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் இருந்துச்சு. இந்த இதில் உங்களுக்கு போட்டிருப்பாங்க அதோட நேம் என்னென்னு. நல்லா சுற்றி இது பார்க்கும்போது ரப்பர் இது மாதிரியே இருக்கும். அந்த ட்ரீஸ்லலாம் அந்த க்ரீன் கலரில் ஒன்று வச்சுருப்பாங்க. ரப்பர் இது மாதிரியே இருக்கும். ஆனால் அது எனக்கு சரியாக தெரியல. இது ஆன் த வே டு ரெசார்ட்டுக்கு போகிற இதில் என்ட்ரன்ஸ் தான். ஆனால் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு. ஆனால் நல்ல மரங்கள் சுற்றி இருந்தனால பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருந்துச்சு பார்க்க. ஆனால் நல்லா இருந்துச்சு. இது ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ். இது தான் உங்களுக்கு. இங்கே தான் அவங்க தங்குறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ வெளியில் உள்ள ஏரியா இது தான், கவரேஜ் இது தான். அடுத்து உள்ளே இருக்கிறது தான் நான் பார்க்கணும். இப்போ உள்ள இது அவங்க ரிசப்ஷன் மாதிரி சின்னதாக வச்சுருக்காங்க. இது ரிசப்ஷன். இந்த ஏரியா ஆப்போசிட்டில் உங்களுக்கு ஆளுங்க யாராவது உட்கார்ற மாதிரி சீட்டிங் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே தான் போனோம்னா தான் நம்மளுக்கு ரூம்ஸ் வருது. ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. அழகாக இருந்துச்சு பார்க்க, ரொம்ப அமைதியாக. அண்டு ஒவ்வொரு ரூமுமே நல்லா நீட்டாக இருந்துச்சு. இந்த ரூமில் எல்லா ஸ்பெஷாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, எல்லா ரூமுக்குமே ஸ்பைசஸோட பேர் இருந்துச்சு. கிளாவ், குமின், சினமன், கார்டமன் அப்படின்னு ஸ்பைசஸோட நேம்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்பர்ஸ் இல்லாமல், மேக்ஸிமம் நம்பர்ஸ் இருக்கும். நான் இங்கே இது கியூமின், சீரகம் அந்த நேமில் இருந்துச்சு. ரூம்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருந்துச்சு. ஈவன் ஃபேமிலியாக நம்ம போனால் கூட தங்கலாம், அந்தளவுக்கு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அப்புறம் தேட்டர் ஏரியா உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸும் இருந்துச்சு. நான் இதில் சீட்டை நல்லா கவுண்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு 15 மெம்பர்ஸ் உட்கார்ற அளவுக்கு தான் இதில் இருக்குது. 15 மெம்பர்ஸ் கிட்ட உட்காரலாம், தாராளமாக உட்காந்து ஒரு இது பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்டு இது இப்போ இன்னொரு ரூம். இதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்க. ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு மாடல் வச்சுருந்தாங்க. இது நல்லா ஸ்பேஷியஸாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது ஸ்விம்மிங். வெளியில் ரூமுக்கு அந்த சைடு வெளியில் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இதுவும் பார்க்க நல்லா இருக்குது. இந்த பிளேஸ் நல்லா இருக்குது. ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் நல்லா அழகாக இருக்குது. இது ஃபுட் ஏரியா.
இதில் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு பிளேட் வந்து 750 சொன்னாங்க அவங்க. ஃபுட்லாம் நல்லா தான் இருந்துச்சு, நிறைய வெரைட்டி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. தண்ணி நல்லா ஃப்ளோவாக இருந்துச்சு, பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. நமக்கு நல்ல ஒரு ஃபேமிலி ஒகேஷன் அந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு டென்ஷன் நம்ம ஃப்ரீயாக ரிலாக்ஸ் பண்ணுறதுனா பெஸ்ட் பிளேஸ் வந்து நீங்கள் போகலாம். இந்த ரெசார்ட் வந்து உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபேமிலியாகவும் போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இதுதான் அவங்க டீம், CGW டீம். அண்ட் இந்த வியூ வந்து ரெசார்ட்டுக்கு மேல் போய் பார்க்கணுன்னு சொன்னாங்க. அந்த தண்ணி இந்த இதெல்லாம் பார்க்க அந்த வியூ உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளம்பியாச்சு. போது திருநெல்வேலியில் வைர மாளிகை அந்த ரெஸ்டாரண்ட், அங்கே ஃபுட் நல்லாயிருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அங்கேயே அவங்க ஸ்டாப் பண்ணி ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து அங்கேயே எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போது எல்லோரும் ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க வீட்டுக்கு. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஈஸியான யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி இல்லை ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ராவல் vlog-ஓட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.